உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதற்கான தீர்வுகளும் தெளிவுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு வீக்லி ப்ரெடிக்ஷன் வார பலன்களை சொல்ல வந்திருக்காங்க டேரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிகள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ப்ரெடிக்ஷன் ரொம்ப துல்லியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, மனதுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். எதில் சந்தோஷப்படுவாங்களோ அந்த விஷயங்களுக்காக ஏதாவது ட்ராவல் பண்ணுறது, இல்லை ஒரு பிடிச்ச கோயிலுக்கு போகிறது, பிடிச்ச பிளேஸ்க்கு போகிறது, அந்த மாதிரி பயணம் மேற்கொள்ளலாம். அண்ட் மனசுக்கு பிடிச்சவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எமோஷன்ஸை ஷேர் பண்ணணும் அவங்களுக்கு பிடித்த நபர்கள்கிட்ட. என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்களுக்கு ஏதாவது மனசில் ஏதாவது காயங்கள் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை அதை மேலும் மேலும் அதை தோண்டி எடுக்கக்கூடாது. யாராவது இவங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு காயத்தால் ஹர்ட் ஆகிருக்காங்கன்னா திருப்பி அதை நினச்சி பார்க்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறத மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா அது பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி. ஸோ அதனால் அதை பற்றி திருப்பி யோசிக்கக்கூடாது. ஓகே. அவங்களுக்கான லக்கி கலர், இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட், க்ரீன் அண்ட் ரெட். இந்த வாட்டி தான் 3 சொல்லியிருக்கீங்க. ஓகே. அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர், மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 16 16 10 10. 16 16 10 10 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப அவங்க செய்கிற காரியங்களில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அப்புறம் ஒரு 10 10 அவங்களுடைய கம்ப்ளீஷனை குறிக்கிறது. ஸோ நெகட்டிவ் கார்மிக் கம்ப்ளீஷன் ஏதாவது இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பாசிட்டிவாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த 10 10 சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் வச்சுருக்கார்? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் இந்த வாரம் என்ன செய்யணும்னு இருந்தது தான் முருகரும் மெசேஜ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய பார்ட்னர் கூட, லவ் பார்ட்னர் இல்லை மேரேஜ் பார்ட்னரோட இந்த வாரம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சன்றதை விட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்க மனசில் இருக்கிறது என்ன, அவங்க சொல்கிறதும் அவங்க மனசில் இருக்கிறது இவங்க கேட்குறதும், இந்த மாதிரியான இமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த அன்பு பரிமாற்றம் இது அவங்க செய்யணும் இந்த வாரம். அப்படி செய்யும் போது அவங்களுக்கு உண்மையாக யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உண்மையாக யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி அவங்களுக்கு தெரிய வரும். உங்கள் பார்ட்னர்கிட்ட அவங்க எமோஷன்ஸை நல்லா ஷேர் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக நல்ல ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு முருகரே சொல்லிட்டாரு. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான்னு டைப் பண்ணிவிடுங்க. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யலான்னா, பண ரீதியான வேறு ஏதாவது பொருள் ரீதியான இட ரீதியான காரியங்களை கூட்டு முயற்சி சேர்ந்து செய்யணும். அது நல்ல விதமாக அமையும். ஏதாவது கொலாபரேஷன் எடுக்கணும்னு இருக்காங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, தனிமையில் ரொம்ப இருக்க வேண்டாம். தனியாக எங்கேயும் வெளியூர் அந்த மாதிரி புதுசாக ஒரு இடத்துக்கு தனியாக போக வேண்டாம். தனியாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். தனிமையில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே. அவங்களுக்கான லக்கி கலர், இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் ஆரஞ்ச். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர், ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 7777 14 14. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. அப்படி கூட்டு முயற்சி செஞ்சால் கூட அதில் இவங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு ஞானம் கிடைக்கும், ஒரு பொதுவாக ஒரு அறிவு கிடைக்கும். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ், ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க தனிமையில் இருக்கிறத கண்டிப்பாக இந்த வாரம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா தனிமையில் இருக்கும் போது ஒரு சோகம், ஏதாவது ஒரு மனசோர்வு அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு யாரோடவாவது கொஞ்சம் மிங்கிள் ஆகணும். ஸோ ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை அவங்களுடைய பார்ட்னரோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு தனிமையை அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த வாரம். அப்போ அவங்களுக்கு ஏற்படுற அந்த தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. அப்போ ரிஷபராசி நேயர்களே கண்டிப்பாக கும்பலோடு இருக்கவே ட்ரை பண்ணுங்கள். தனியாக இருக்காதீங்க, நிறைய யோசிப்பீங்களாம்.
மறக்காம கமெண்ட்ல ஓம் முருகன் டைப் பண்ணிடுங்க. மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் எதுவும் மாற்றங்கள் வந்து கொண்டு வர வேணாம். ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, இல்லை வேலை ஷிஃப்ட் பண்ணுறது பற்றின ப்ராசஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து இந்த வாரம் எந்த விஷயத்திலும் கொண்டு வர வேண்டாம். ஓகே, அவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து க்ரீன் அண்ட் பிங்க். பிங்க். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 333388. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஒரு பேலன்சிங் கிடைக்கும் அவங்களுக்கு. அதாவது இந்த ஏற்ற இறக்கம்லாம் கரெக்டாக இருக்கும். எதுவும் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாமல். 3333 யூஸ் பண்ணும்போது ஆன்மீக ரீதியாக ஒரு சில அவேக்னிங் அவங்களுக்கு ஏற்படும். ஓகே, இவங்களுக்கு முருகன் மெசேஜ் என்ன வச்சுருக்கார்? மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு புது ப்ராக்டிஸ் வந்து பண்ண சொல்கிறாரு. ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று இவங்க யார், இப்போ ஆக்சுவலாக நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்ணாடி முன்னாடி நின்னாலே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ என்னதான் நம்ம வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு மற்றவங்கிட்ட பழகினாலும், பட் மிரர் முன்னாடி நிற்கும் போது நம்ம யாருன்றது அதில் வந்து வெளிப்படும். ஸோ எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்கோமோ அதுவும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பாசிட்டிவாக இருந்தால் அதுவும் இருக்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி இவங்க யார், இவங்களோட தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்ணாடி முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் நின்று அவங்க முகத்தை வந்து உத்து பார்க்கணும். பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லதா கெட்டதா, எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தில் இருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். ஸோ அதுவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்காக அவங்களுக்கு இந்த வாரம் வந்து ஏற்படும். ஸோ மிதுனம் ராசி நேர்களே, கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்னீங்களா நீங்கள் யார் என்ன எவருன்றது தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கடகராசி நேர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா, பண ரீதியாக, பொருள் ரீதியாக, இடம் ரீதியாக அது சம்மந்தப்பட்ட காரியங்களுக்காக பயணம் மேற்கொள்ளலாம். அதை இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த வாரம் அடி எடுத்து வைக்கணும் அதுக்கான செயல்களை. என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா, இப்போ தான் ஏதாவது ஒரு விஷயம் இழப்புகள் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுலேருந்து வெளியேறியிருக்காங்க, ஒரு பெரிய டிப்ரெஷன்லேருந்து வெளியேறியிருக்காங்கன்னா மறுபடியும் அதுக்குள்ளே போகாத மாதிரி இவங்களை வந்து இவங்க பாதுகாத்துக்கணும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் க்ரீன். ரெட் அண்ட் க்ரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1212 இன்ஃபினிட். ஸோ இந்த 1212 இன்ஃபினிட் சிம்பிள், இந்த ரெண்டு நம்பரையும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த பொருள் சம்மந்தமான காரியங்கள், பயணங்கள் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அண்ட் இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது மனதளவில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு ஃபேஸில் இருந்திருந்தாங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு மனதளவில் தோண ஆரம்பிக்கும் அந்த இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது. இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் இவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அதாவது தைரியமாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நபர் கூட இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட இவங்க செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து பண்ணிக்கணும், தைரியமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி முருகரை நம்பி அவங்க தைரியமாக இருக்கணும். அண்ட் இவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஏஞ்சல், சிஸ்டர் தெய்வம் இருந்தால் கூட அவங்கள முன்னிறுத்தி வந்து இவங்க தைரியத்தோடு இருக்கணும். அந்த தைரியம் தான் இவங்களுக்கான ஒரு வழிவகையாக அமைச்சு கொடுக்க போகுது ஃபியூச்சரில். ஸோ இந்த வாரம் ரொம்பவே அவங்க தைரியத்தோடையும் நம்பிக்கையோடும் இருக்கணும். ஸோ கடகராசி நேயர்களே, உங்களுக்கு யாரும் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. நிறைய கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஆதன் ஆன்மீகம் சேனலில் பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. சிம்மராசினியர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா,
ஏதாவது துணிஞ்சு அவங்களுக்கான முடிவுகளை அவங்க எடுக்கணும். ஸோ அவங்களுடைய பாதையை நோக்கி அவங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, அதுக்கான பயணத்தை வந்து மேற்கொள்ளணும். அவங்க லைஃப் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வாரம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, அதிரடியான எதிர்பாராத விதத்தில் எந்த மாற்றங்களையும் பெரிய அளவிலான மாற்றங்களை வந்து கொண்டு வரக்கூடாது இந்த வாரம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக எதுவும் வந்து ஏதாவது வந்தால் கூட அதை ஏற்றுக்க தேவையில்லை, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அண்ட் ரெட். நல்ல காம்பினேஷன். அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 151577. 151577 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 777 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லக் அடிக்கும். ஸோ ஏதாவது லக்கியான விஷயங்கள் நடக்கும் இந்த வாரம் 777 டெய்லி யூஸ் பண்ணும்போது. 1515 யூஸ் பண்ணும்போது தெய்வத்தன்மை இவங்களுக்குள்ளே வந்து ஏற்படும். தெய்வீக அந்த குறுக்கீடு வந்து இவங்க லைஃப்பில் ஏற்படும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நம்மளை யாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணலையே, நம்மளை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலையே அப்படின்னு இவங்க கவலைப்பட்டு முடங்கக்கூடாது. இவங்களே வந்து செல்ஃப் அப்ரிசியேஷன் வந்து பண்ணிக்கணும். அண்ட் இவங்களோட ஃபேமிலியில் இல்லை இவங்களுக்கு தெரிந்த நபர்கள், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்க, ஏதாவது சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள இவங்க மோட்டிவேட் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். இது எந்த அளவுக்கு அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே அளவிலான அப்ரிசியேஷன் இவங்க செய்கிற செயல்களுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ முருகர் சைட்லேருந்து இவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன், அதாவது அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கும், ஒரு பிளஸ்ஸிங்காக கிடைக்கும். ஸோ அதுதான் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ சிம்மராசினியர்களே, நம்மளை பாராட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரையும் பாராட்டிட்டு போவோம். அதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கன்னிராசினியர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஏதாவது புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கணும். ஸோ ஏதாவது புதிய முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும் இந்த வாரம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, எல்லாத்தையும் மனசில் போட்டு மறைக்க வேண்டாம். ஸோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையாக மற்றவங்க கிட்ட பேசணும். ரொம்ப மூடி டைப்பாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, உங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் கோல்டன். ஓகே மேம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2323 ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணணும். ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க, நம்பிக்கை தன்மையோடு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை நிறைய கிடைக்கும் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது. அண்ட் வந்து இவங்க என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ஸில் இருந்தாலும் அதுக்குனுடைய ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு வந்து தெரியும். சில பேர் அப்படியே என்ன எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ளே போகுதுன்றதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னா இந்த 666 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க சமீப காலத்தில் ஏதாவது ஒரு அவங்க மனசுடைகிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருந்தாலோ, யாராவது அந்த மாதிரி பேசியிருந்தாலோ, காயப்படுத்தியிருந்தாலோ, ஸோ அதெல்லாம் வந்து டெம்பரவரி தான், அது வந்து பர்மனெண்ட் கிடையாது. பட் அதை இவங்க மறக்கடிக்கணும்னா இவங்க அதிலிருந்து கடந்து வர்றதுக்கு ஹாப்பியாக இருக்கணும். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வேறு பிடித்த நபர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பிடிச்ச விஷயங்களை செய்கிறது, அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு செல்ஃப் ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணிக்கணும். அது இந்த வாரம் அவசியம் இவங்க செய்யணும். ஓகே, கன்னிராசினியர்களே, கண்டிப்பாக இந்த வாரம் யாராவது உங்களை திட்டினாங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு சோகமாக இருக்காதீங்க, தட்டி போட்டு வெளியே வாங்க. இதுதான் உங்களுக்கு முருகன் சொல்லுற மெசேஜ். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. துலாம் ராசினியர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது பார்ட்டி செலிப்ரேஷன் அந்த மாதிரி இன்வைட் வந்திருக்குன்னா அதில் வந்து கலந்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது கெட் டுகெதர், எங்கேயாவது வெளியே போய்ட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இமோஷ்னலி கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ஸோ லைஃப் பார்ட்னர் இல்லை லவ் பார்ட்னர் இவங்களோடைய கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். இவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தணும். ஸோ சில பேர் வந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ பாசம் அதெல்லாம் இருந்தாலுமே வெளிக்காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக இந்த வாரம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் பர்பிள். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்?
துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1011010. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ இந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எமோஷ்னல் லெவலில் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். ஸோ ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். 1010 யூஸ் பண்ணும்போது அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணணும். ஸோ இருக்கிறதுல 7 சக்ராஸில் வந்து 7th சக்ரா தான் இருக்கிறது ரொம்ப உயர்ந்தது. ஸோ இந்த வாரம் அவங்க எந்த அளவுக்கு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த க்ரௌன் சக்ரா ஓப்பன் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா அந்த ப்ரெடிக்டிவ் மைண்ட் செட் அதிகமாக இருக்கும். தன்னோட லைஃப்பில் என்ன அடுத்து நடக்கும், ஸோ அதை நம்ம எப்படி முன்னாடியே விவராக இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் அவங்களுக்கு யோசனைகள் வந்து தெரியும். கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்குதுன்னா கூட அதை அவங்க வந்து காப்பாற்றிட முடியும். ஸோ அதனால் இந்த வாரம் கம்ப்ளீட்டாக முருகரை நினச்சி கூட நிறைய மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப அவங்களுக்கு ஒரு தேவையான ஒன்று. ஸோ துலாம் ராசி நேயர்களே, கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிஸ்க்கெல்லாம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் உங்கள் பார்ட்னரோட எல்லா பார்ட்டிஸ்க்கும் போய் அட்டன் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். எல்லா சக்கராவையும் ஓப்பன் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சாரா மேடம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ விருச்சிக ராசினியர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க வந்து ஆண் நபராக இருக்காங்கன்னா அவங்களுடைய அம்மா மனைவி அவங்களுக்கான விஷயங்களை வந்து கரெக்டாக செய்யணும். அண்ட் அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக ஏதாவது இவங்க வந்து நடவடிக்கை மேற்கொள்ளணும். இவங்க பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய ஃபேமிலியோடைய ஃப்யூச்சரை மனசில் நினச்சி ஏதாவது போல்டாக ஒரு டெசிஷன் வந்து எடுக்கணும். ஓகே, என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா பண ரீதியான விஷயங்கள் எதுவும் வந்து மேற்கொள்ள வேண்டாம். அதுவும் சொத்து தகராறு, அப்பா வழி சொத்து, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெருசாக எந்த ஒரு டெசிஷன்ஸும் இந்த வாரம் மேற்கொள்ளக்கூடாது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் ஒயிட். ப்ளூ அண்ட் ஒயிட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010-999. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 1010 யூஸ் பண்ணும்போது சமீப காலமாக நெகட்டிவ் கர்மாவால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு கம்ப்ளீஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் 999 யூஸ் பண்ணும்போது நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் அவங்களுக்கு. ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ் மேம். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, அதாவது இவங்களோட மனசை வந்து தங்கம் மாதிரி வச்சுக்கணும், கோல்டு மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு வந்து செய்யணும். செய்ய முடியலனா கூட நெகட்டிவாக எதுவும் செஞ்சிடக்கூடாது. இவங்களால மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரி லைக் ஒரு கோல்டு ஹார்ட்டடாக இவங்க வந்து இருக்கணும். இந்த வாரத்துலேருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க எந்த காரியங்களில் வெற்றிகள் எதிர்பார்க்குறாங்களோ அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ முருகரும் அவங்களுக்கு அந்த வெற்றியை வந்து கொடுப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி இவங்க கோல்டு ஹார்ட்டடாக இருக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கணும். எந்த சூழலுக்காகவும் அதை மாற்றிக்கக்கூடாது. அதுதான் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். கண்டிப்பாக விருச்சிக ராசினியர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப தங்க மனசுக்காரங்களாக இருந்துட்டீங்க அப்படின்னா முருகனுடைய எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ தனுசு ராசினியர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. தனுஷு இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுஷ் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆன்மீக ரீதியான காரியங்கள், குலதெய்வ வழிபாடு, ஸோ குலதெய்வ பூஜைகள், ஏதாவது வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், அந்த மாதிரி ஆன்மீக ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த வாரம் மேற்கொள்ளலாம். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா தேவையில்லாமல் குழம்ப வேண்டாம். ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அது சரியாக தப்பான்னு கன்ஃபியூஷனுக்குள்ளே போக வேண்டாம். ஒரு நபர் மேலே டவுட் இருக்குன்னா அவங்கள பற்றி யோசிச்சு இவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அவங்களுடைய எண்ணங்கள் எப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகுதோ அதை வந்து தவிர்த்துக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட், ரெட் அண்ட் கோல்டன். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். தனுஷ் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2222-1717. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 2222 யூஸ் பண்ணும்போது லவ் சம்மந்தமான, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சார்ட் அவுட் ஆகும். அண்ட் அதாவது வரன் பார்த்துட்ருக்காங்க கல்யாணத்துக்கு அப்படின்னா ஸோ அது வந்து கை கொடும்.
அண்ட் 17 யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான காரியங்கள் இவங்க மேற்கொண்டாலும் அதில் அவங்களுக்கு சக்ஸஸ் அச்சீவ்மெண்ட் வந்து கிடைக்கும். இவங்களுக்கான முருகன் மெசேஜ் மேம். தனுசு இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கான ஒரு முழுமை, இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமை அவங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கான காரியங்களை இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ரிலேட்டடாக முருகர் கிட்ட விரதம் இருக்கிறது, வேண்டுதல் வைக்கிறது, வழிபாடுகள் செய்கிறது, இதெல்லாம் இந்த வாரம் நிறையா அவங்க வந்து மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அதனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு ரெட்டிப்பாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக தனுசு ராசினியர்களே இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக உங்கள் மனசை நீங்கள் செலுத்தும் பொழுது உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான்னு டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மகரம் ராசி நேயர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பண ரீதியான, பொருள் ரீதியான, இடம் ரீதியான ஏதாவது பிளானிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் குறித்த பிளானிங்ஸ் அதெல்லாம் வந்து தாராளமாக இந்த வாரம் செய்யலாம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப லைக் தான தர்மம் பண்ணலாம், அதுவுமே ஓரளவுக்கு அவங்களுக்கு இப்போ என்ன சூழலோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். யாருக்கும் கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது இது வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன், ரெட், ஒயிட். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1019999. ஸோ இந்த 119999 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்டாக அதுவும் 1111 இல்லை 11111 இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது அவங்களோட லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும். 49 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு டிவைன் கிட்ட இருந்து, அவங்களுடைய தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, என்ன தான் இவங்க வந்து பொருள் ரீதியாக, பண ரீதியாக, மற்ற அதாவது மெட்டீரியலிஸ்டிக் அது ரீதியாக ஓடுறாங்களோ, ஸோ அதே அளவில் வந்து மன சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். பிடித்த விஷயங்கள், பிடித்த நபர், ஃபேமிலி இவங்களுக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து விட்டுறக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு இது சார்ந்த விஷயங்கள்லையும் மனசு விட்டுறக்கூடாது. லவ்விங் பர்சனாக வந்து மேற்கொள்ளணும். ஓகே. கண்டிப்பாக மகரம் ராசி நேயர்களே இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசை விடாமல் கொஞ்சம் நல்லா தைரியமாக தன்னம்பிக்கையோட உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான்னு டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது இமோஷன் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து மேற்கொள்ளணும். எதை செஞ்சால் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்களோ, அதாவது கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ, குழந்தைத்தனமாக மனசில் எதுவும் வச்சுக்காமல், எதை பற்றியும் வந்து நினைக்காம ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்களோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக மேற்கொள்ளணும். ஓகே. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, யாரையும் எடை போட வேண்டாம், எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எடை போட வேண்டாம். ஸோ இவங்க ஹானஸ்ட்டாக இருக்காங்கன்றதுக்காக ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக், தப்பு நடந்துட்டா கூட பனிஷ்மெண்ட் கொடுக்குற விதமாக எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு மூவ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஓஷன் க்ரீன் அண்ட் ப்ளூ. ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 44442020. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி 44 யூஸ் பண்ணும்போது, 2020 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான இல்லை மற்ற அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாக்கும். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க யாருக்கிட்ட எதை பேசினாலும் ரொம்ப தெளிவாக பேசணும். அதாவது இவங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சாலோ, இல்லை வந்து அதாவது எக்ஸாம்பிள் இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க, லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ரப்போசல் கூட கரெக்டாக கிளியராக கம்யூனிகேட் பண்ணால் தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது என்னன்றது புரியும். அந்த மாதிரி எது பேசுகிறதா இருந்தாலும் ரொம்ப கிளியராக கம்யூனிகேட் வந்து பண்ணணும்.
எந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு எல்லா நல்ல காரியங்களும் அவங்களுக்கு நடக்கும். ஸோ வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்ன்ற அந்த கான்செப்டை பிடிச்சிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் இந்த வாரம். ஸோ கண்டிப்பாக கும்பம் ராசினியர்களே இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிறத தெளிவாக நல்லா அழகாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் சிறப்படைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மீனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு வேக்கப் கால் வந்து கொடுத்துக்கணும். இது வரைக்கும் எந்த காரியத்தை நிலுவையில் வச்சுருக்காங்களோ இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்களோ அது அவங்களுக்கு எதுவுமே ஒரு ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கோம், பட் அதில் எதுவுமே பெருசாக எதுவும் மாற்றமும் இல்லை, எதுவும் ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை அப்படின்றாங்களோ அதுலேருந்துலாம் ஒரு அவேக்னிங் அவங்களுக்கு வந்து ஏற்படணும். ஒரு திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட் அவங்க அமைச்சிக்கணும். ஸோ அதுக்கு அவங்க ஒரு வேக்கப் கால் மாதிரி கொடுத்து அதை அவேக்கன் பண்ணணும். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா, ஃபேமிலி சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் இந்த வாரம் இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா இவங்கள அவங்க உணர்கிற ஒரு தருணம், இவங்களுக்கு எது வேணும் வேணான்னு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு வாரம் இது. அதனால் ஃபேமிலி ரீதியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் ரெட். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111121. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணும்போது 1111 யூஸ் பண்ணும்போது இன்ட்யூஷன் கொஞ்சம் டெவலப் ஆகும். அவங்களுடைய இன்ட்யூஷன் நாலேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அவங்களோட உள்ளுணர்வு என்ன கரெக்டாக கைட் பண்ணுது அப்படின்றத அவங்களால உணர முடியும். ஸோ 2121 யூஸ் பண்ணும்போது ப்ராஸ்பரிட்டி, அவங்க இது வரைக்கும் செஞ்ச காரியங்களில் பிஸ்னஸில் இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு செயல்களாக இருக்கட்டும் அதில் ஒரு வளம் அவங்களுக்கு இருக்கும். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் அவங்க நிறையா தன்னைத்தானே வந்து ஹீல் பண்ணிக்கணும், ரெக்கவர் ஆகணும், நிறையா ஹீல் பண்ணணும். ஸோ இது வந்து முருகரை முன்னிலை நிறுத்தி ஹீலிங் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஹீலிங் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. கண்டிப்பாக அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் தேவை, ஒரு ஹீலிங் தேவை. அந்த ஹீலிங் நடக்கும் போது தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவேக்னிங்கும் கூடவே ஏற்படும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்களுக்கு வந்து ஹீலிங், இது வரைக்கும் என்னெல்லாம் அவங்க கூத்துரு பண்ணாங்களோ அதுலேருந்து அந்த மன பிழர்வுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயம்லாம் வந்து ஹீல் ஆகும் போது அவேக்னிங் ஏற்படும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ மஸ்ட் இந்த வாரம் அவங்க ஹீலிங் எடுத்துக்கணும். ஓகே. கண்டிப்பாக மீனம் ராசி நேயர்களே, உங்களை நீங்களே உணர நேரம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹீலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான்னு டைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வாரம் 12 ராசிகளுக்குமான பலன்களை வந்து மிக துல்லியமாக கணிச்சு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.